Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா the relative pronouns. Relative pronouns பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Okay, வீடியோக்குள்ள போகலாம். Okay, இந்த relative pronouns குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு first noun னா என்னன்னு தெரியணும். அடுத்து pronoun னா என்னன்னு தெரியணும். நம்ம இந்த noun pronoun பத்தி ஆல்ரெடி வீடியோ பார்த்திருக்கோம் தானே. இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ noun அப்படினா என்ன? பெயர் சொல். nounனா என்ன? பெயர் சொல். எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே என்னது? noun தான். இப்போ எனக்கு பேர் உண்டு, உங்களுக்கு உண்டு, இப்படி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு தானே. அது எல்லாமே என்னது? noun. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ ரிலேஷனை சொல்லுவோம்ல, ஃபாதர், மதர், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு தானே. இப்படி அக்கான்னு கூப்பிடுவோம். அது எல்லாமே என்னது? ரிலேஷன் முறைப்படி நம்ம சொல்றது. அதுவும் என்னது? noun தான். அடுத்து என்னன்னா, டீச்சர், டாக்டர், இப்படி வந்து அவங்களோட பொசிஷனை சொல்லுவோம்ல, அவங்களோட வேலை தொழிலை பற்றி நம்ம சொல்லும் போதும் அதுவும் என்னது? noun தான். அதுக்கு அடுத்து என்னன்னா, அவங்க பாய், கேர்ள் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுவும் noun. அதுக்கு அடுத்து என்னன்னா, பிளேஸ். ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு தானே. அந்த ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அது எல்லாமே என்னது? noun. அந்த பிளேஸ குறிக்கிறது எல்லாமே என்னது? noun. அடுத்து என்னன்னா, திங்ஸ். இப்போ திங்ஸ்னா புக், பென்சில், அடுத்து சேர், பெட், அடுத்து டேபிள், இப்படி ஒவ்வொரு பொருட்கள் உண்டு தானே. அது எல்லாமே என்னது? noun தான். அதுக்கப்புறம் என்னன்னா, அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ், பேட்ஸ், ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு, ஒவ்வொரு பேட்ஸ்க்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அது எல்லாமே என்னது? noun. அப்ப nounனா என்ன? பெயர் சொல். எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே என்னது? noun. அதுக்கப்புறம் pronoun அப்படின்னா பிரதி பெயர் சொல். என்ன? பிரதி பெயர் சொல் அப்படின்னா இந்த நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடியதா என்னது? இந்த pronoun. நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது என்னது? pronoun. அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேர் சொல்லி மோனிஷா இங்க வா அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு பதிலா நீ இங்க வா அப்படின்னு சொல்றோமா. அந்த நீ அப்படின்னா என்ன? you. ஓகே. அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்றோம். அவளை கூப்பிடு. அப்ப அவள் அப்படின்னா என்னது? she. இப்போ மோனிஷா கூப்பிடு அப்படின்னு அந்த நவுன் பேரை சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லுவோம்? அவளை கூப்பிடு. அப்போ அந்த பெயர் நவுனுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? pronoun யூஸ் பண்றோம். அவளை கூப்பிடு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றது. ஓகே. அப்போ இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பாருங்க, சப்ஜெக்ட் pronoun. சப்ஜெக்ட் அப்படினாலே I, you, we, they, he, she, it. அது வந்து என்னது? சப்ஜெக்ட் pronoun. அததான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். ஓகே. அப்போ சப்ஜெக்ட் pronoun அப்படின்னா என்ன? நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே. அடுத்து பாருங்க, ஆப்ஜெக்ட் pronoun. இந்த ஆப்ஜெக்ட் pronoun, possessive adjective, possessive pronoun, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் pronoun அப்படின்னா me, you, us, them, him, her, it. ஓகே. அடுத்து possessive adjective. இந்த possessive அப்படின்னு சொன்னா என்ன? ஒன்னு வந்து தன்னுடையது, தனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னது? possessive. இப்போ இந்த மார்க்கர் என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம்ல, தனக்கு சொந்தமானது, அந்த ஓனர்ஷிப்னு சொல்லுவோம்ல, ஒருத்தங்களுடைய உடைமையை பற்றி சொல்றது. ஓகே. அது உன்னுடையது, இது என்னுடையது அப்படின்னு நம்ம வந்து அந்த ஓனர்ஷிப் ஒருத்தங்களுடையது அப்படின்னு சொல்றப்போ நம்ம இந்த possessive சொல்லுவோம். ஓகே. possessive adjective அப்படின்னா my, your, or, their, his, her, its. ஓகே. possessive pronoun அப்படின்னா my, yours, ours, theirs, his, hers, its. ஓகே. அப்போ possessive adjective, possessive pronoun. இதுல இந்த possessive pronoun இருக்குல்ல, அது வந்து தனித்து பொருள் தரும். possessive pronounனா தனித்து பொருள் தரும். இப்போ இந்த மார்க்கர் என்னுடையது அப்படின்னு சொல்றேன். அந்த என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது மைன். ஓகே. என்னுடையதுன்னு சொல்லும்போது தனித்து பொருள் வருதா, அப்போ மைன் யூஸ் பண்ணலாம். அதே இது அத மை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. மைனா என்னுடைய. இந்த மார்க்கர் என்னுடைய அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்னுடையது. அப்போ இந்த possessive adjective அப்படின்னா தனித்து பொருள் தராது, ஒரு
ஒரு நவுனுக்கு கூட வரும். இந்த my father, my daughter இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்ப நம்ம கூட சேர்ப்போம். ஆனா possessive pronoun அப்படின்னா இது தனித்த பொருள் தரும். ஓகே ஓகே. அடுத்து இப்போ வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி பார்க்கலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா இந்த WH கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த WH வேர்ட்ஸ் தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இப்ப பாருங்க who, whose, whom, which, when, where இதெல்லாம் என்னது WH கொஸ்டின்ஸ் தானே. இந்த WH கொஸ்டின்ஸ் தான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். இத தவிர்த்து இன்னும் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இவ்ளோ WH கொஸ்டின்ஸ், இவ்ளோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இததான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். இவ்ளோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மீதி இருக்கத நான் ஃபியூச்சர்ல வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே, இப்ப பாருங்க இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இந்த WH கொஸ்டின்ஸ். இதுல வந்து thatங்கிறது என்னது, WH கொஸ்டின்ஸ் கிடையாது. thatங்கிறது என்னது, WH கொஸ்டின்ஸ்ல வராது தானே. அப்ப இதெல்லாம் தான் என்னது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இப்போ நம்ம WH கொஸ்டின்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம் தானே. ஆனா இங்க எங்க யூஸ் பண்ணுவோம்னா இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல எங்க யூஸ் பண்ணுவோம்னா இடையில யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல வந்து இடையில இந்த WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு சென்டென்ஸ ஜாயின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா இருக்குன்னா அத வந்து ஒரே சென்டென்ஸா ஜாயின் பண்றதுக்கு நம்ம இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் சொன்னேன் இல்ல அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான், நான் சொன்னேன் இல்ல அந்த இடம் இந்த இடம் தான். அடுத்து நான் சொன்னேன் இல்ல ஒரு பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான்னு, அந்த பையன் இந்த பையன் தான். இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து நான் சொன்னேன் இல்ல ஒரு வீடு எரிஞ்சிட்டுன்னு, அந்த வீடு இந்த வீடு தான். இப்படி ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்களை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். எப்படி ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்ல அந்த பையன் இந்த பையன் தான். அடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், போகும்போது நம்ம கிட்ட கேட்பாங்க உன் பொண்ணு யாரு அப்படின்னு கேட்பாங்க தானே. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கூட்டத்துல நிக்கானா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கல அதுதான் என்னுடைய பொண்ணு, அப்ப அந்த பொண்ணு தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்றேன்ல. அப்படி ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இப்ப பாருங்க this is the boy, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அல்ல this is the boy, அடுத்து லைன் போட்டிருக்கு on the first prize. இதுலதான் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வரும். இதுல எது வரும்னு சொல்ல முடியுமா, இதோட மீனிங் என்ன, this is the boy at dash on the first prize அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, நான் சொன்னேன் இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு பையன் வாங்கினான்னு, அந்த பையன் இந்த பையன் தான். இதோட மீனிங் அந்த இதுல வரும். ஓகே, நான் சொன்னேன் இல்ல ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான்னு, அந்த பையன் இந்த பையன் தான். ஓகே, இப்போ இதுல ஒரு லைன் போட்டிருக்கோம், அந்த லைன்ல வந்து நம்ம வந்து இதுல who வருமா, whose வருமா, whom வருமா, which வருமா, எந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ்ல பாருங்க this is the boy. ஓகே, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, லைனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல வந்து ஒரு பர்சனை குறிப்பிட்டிருந்தால், ஓகே, இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு பர்சனை குறிப்பிட்டிருந்தா ரெண்டு சைடும் பார்க்கணும். ஓகே, ஒரு லைனுக்கு முன்னாடி பர்சனை குறிப்பிட்டிருந்தா ரெண்டு சைடும் நம்ம பார்க்கணும். லைனுக்கு முன்னையும் பார்க்கணும், லைனுக்கு அப்புறமும் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, let the boy, பாய் பற்றி நம்ம குறிப்பிட்டிருக்கு தானே. அப்போ ஒரு பர்சனை தானே குறிப்பிட்டிருக்கு. அப்போ பர்சனை குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம இதுல எந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வருதுன்னு பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப பாருங்க இந்த who, whose, whom இந்த மூணுமே பர்சனை குறிக்கிறது. ஓகே, who, whose, whom இந்த மூணு என்னது பர்சனை குறிக்கிறது. அதாவது இந்த இடத்துல பர்சன் வந்துச்சுன்னா நம்ம இந்த மூணு இடத்துல ஒண்ணு யூஸ் பண்ணணும். who, whose, whom இதுல மூணுமே நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா மூணு யூஸ் பண்ணக்கூடாது.
அதுக்கு தான் நாம என்ன பண்ணணும்னா இந்த சைடு பர்சன் வந்துச்சுன்னா அடுத்த லைனுக்கு இந்த சைடு பார்க்கணும். இந்த சைடுல என்ன இருக்கும்னா இப்ப பாருங்க ஹூ வந்துச்சுன்னா ஒரு பர்சனை குறிப்பிட்டிருக்கு. அப்போ ஹூனா இல்ல வெர்ப் இருக்கணும். ஓகே, லைனுக்கு இந்த சைடு என்ன இருக்கணும்? வெர்ப். வெர்ப் இருந்தா அதுல ஹூ வரும். ஓகே, அடுத்து பாருங்க ஹூஸ். ஹூஸ்னா இங்க இந்த சைடு என்ன வரணும்னா ரிலேஷன்ஷிப். இப்போ ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த ரிலேஷன்ஷிப் வரணும். இல்லனா திங், பொருள், பொருளோட நேம் வரணும். அடுத்து பாருங்க பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பார்ட்ஸ் ஆஃப் த பாடினா ஐஸ், நோஸ், அடுத்து மவுத், ஹெட், ஹேர் இதெல்லாம் தானே. அப்போ இந்த பிளேஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப், திங், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இப்படி இருந்துச்சுன்னா அல்ல ஹூஸ் வரும். ஓகே, அடுத்து என்னன்னா ஹூம். ஹூம் வந்து இந்த சைடு லைனுக்கு அடுத்து பர்சனை குறிக்கிறது, அதாவது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன நம்ம இப்ப பார்த்தோம் தானே. சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம். ஓகே, இதெல்லாம் என்னது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அடுத்து என்ன எனிஒன், எவரிபடி இப்படி எல்லாம் வரும்போது நம்ம whom யூஸ் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே லைனுக்கு இந்த சைடு. ஓகே, அடுத்து பாருங்க which, that. இந்த which, that சேம் கேட்டகரி. ஓகே, which போட வேண்டிய இடத்துல that யூஸ் பண்ணலாம், that போட வேண்டிய இடத்துல which யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே சேம் தான். அல்ல எப்ப வரும்னா ஐடியா, திங், அனிமல் இப்படிப்பட்டது இந்த சைடு இதுல வந்துன்னா அல்ல என்ன வரணும் which இல்லனா that. ஓகே, அடுத்து when. when வந்து டைம் மென்ஷன் பண்ணும்போது நாம when யூஸ் பண்ணணும். whenனா எப்போ அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ஒரு டைம் மென்ஷன் பண்ணி பேசும்போது நாம when யூஸ் பண்ணணும். where அப்படின்னா என்னது பிளேஸ், எங்கே அப்படின்னு. ஓகே, ஒரு பிளேஸ மென்ஷன் பண்ணி நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல where யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இவ்ளோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கிறோம். ஓகே ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. this is the boy. அடுத்து டேஷ் போட்டு want the first prize. இதோட மீனிங் என்ன? நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு பையன் எடுத்தான்னு, அந்த பையன் இந்த பையன் தான் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்போ இல்ல பாருங்க this is the boy ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணியிருந்தா இந்த டேஷ்ல என்ன வரும்? who, whose, whom. இந்த மூணுல ஒண்ணுதான் வரணும். ஓகே, அப்போ அதுக்கு அடுத்து பாருங்க லைனுக்கு அடுத்து என்ன வந்திருக்குன்னு பாக்கணும். என்ன வந்திருக்குன்னு பாருங்க verb. verb வந்துச்சுன்னா who வரணும். இது verb-ஆ? இப்போ verb am, is, are, was எல்லாம் இது எல்லாமே என்னது verb-னு சொல்லுவோம். இந்த அடுத்து என்ன have, has இதெல்லாம் do, does இது எல்லாமே என்னது verb தான். அதுக்கு அடுத்து என்னன்னா ஆக்ஷன் verb. இப்போ ஆக்ஷன் verb அப்படின்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் என்னது ஆக்ஷன் verbனு சொல்லுவோம், இல்ல மெயின் verbனு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ மெயின் verb அப்படினாலே என்னது செயல், நம்ம செய்யக்கூடிய செயல் தானே. அப்ப இல்ல வந்து செயல் வந்திருக்கு want. இது வந்து என்னது verb, மெயின் verb. ஓகே, மெயின் verb will, want. ஓகே, அப்போ இது என்னது verb பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இந்த verb வந்திருக்கனால இங்க என்ன வரணும்? who வரணும். verb வந்திருக்கனால இங்க என்ன வரணும்? இந்த டேஷ்ல who. புரியுதா? இப்போ இங்க பர்சன் இருக்கணும், அதுக்கு அடுத்து verb இருக்கணும். verb வந்து இந்த is, are, was, do, does, have, has இப்படிப்பட்டது. இல்லைன்னா ஆக்ஷன் verbs. ஆக்ஷன் verbனா நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை, அத ஆக்ஷன் verbனு சொல்லுவோம், இல்ல ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஓகே, இல்லைன்னா மெயின் verb அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இது என்னது ஆக்ஷன் verb, அதாவது மெயின் verb. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. he is the man. அடுத்து டேஷ் போட்டு I wanted to meet அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, நான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன்ல அவர் தான் இவரு. ஓகே, நான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன்ல அவர் தான் இவரு. இப்போ he is the man. இந்த டேஷ்ல என்ன வரும்? இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்க man ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணிருக்கு தானே. அப்போ பர்சனை மென்ஷன் பண்ணிருக்கு, அதுல who, whose, whom இந்த மூணுல ஒண்ணுதான் வரணும். அதனால நம்ம இந்த சைடு பார்க்கணும். இந்த சைடு என்ன
subject pronoun இருக்கு I நாலே என்னது subject okay subject pronoun the subject pronoun வந்துச்சுனா அதுல என்ன வரும் டேஷ்ல whom வரும் okay subject pronoun வந்துச்சுனா அதுல என்ன வரும் whom வரும் okay புரிஞ்சுதா okay next பாருங்க this is the man at the dash போட்டு father is a doctor நம்ம சொல்லுவோம்ல ஒருத்தருடைய அப்பா வந்து டாக்டர்னு சொன்னேன்ல அது இவருடைய அப்பா தான் அப்படினு சொல்றது ஓகே அப்போ this is the man பாருங்க man அப்படினா ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுது தானே அப்போ பர்சனை மென்ஷன் பண்ணா who whose whom இந்த மூணு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல ஒன்னு தான் வரும் இல்ல எது வரும் அதுக்கு நம்ம இந்த சைடு பார்க்கணும் இல்ல ஃபாதர்னு வந்திருக்கு அப்போ ஃபாதர்னு வந்தனால இதுல எது வரும் பாருங்க ஃபாதர் அப்படினா ஒரு ரிலேஷனை மென்ஷன் பண்ணுதா ஓகே அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி வந்துச்சுன்னா அது ஒரு ரிலேஷனை மென்ஷன் பண்றது தானே அப்போ ஒரு ரிலேஷனை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரணும் whose வரும் அந்த இடத்துல என்ன வரும் whose ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க this is the pen dash போட்டு I lost yesterday ஓகே லாஸ்ட் அப்படினா தொலைக்கிறது ஓகே இப்போ இதோட மீனிங் என்ன நம்ம சொல்லுவோம்ல நான் நேற்று ஒரு பென் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல அந்த பென் வந்து இந்த பேனா தான் அப்படின்னு சொல்றது ஓகே அப்ப பாருங்க this is the pen ஓகே this is the pen பென்னா என்னது ஒரு பொருள் தானே ஒரு பொருளை குறிக்கிறது அப்ப ஒரு பொருளை குறிக்குது அப்ப இதுல எது வரும் ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா இங்க திங் வந்துச்சுன்னா எங்க வரணும் which இல்லனா that இந்த ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் which இல்லனா that ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க I don't know at the dash போட்டு she left the place இதுல என்ன மீனிங் நம்ம சொல்லுவோம்ல அவ வந்து இந்த இடத்தை விட்டு எப்ப கிளம்புனானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஓகே அப்போ எப்ப கிளம்புனானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன வரணும் எப்போ ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்றோம் ஓகே அப்ப என்ன வரணும் when வரணும் I don't know at the dash போட்டு she left the place அவ இங்கிருந்து இந்த இடத்தை விட்டு எப்ப கிளம்புனான்னு எனக்கு தெரியல அப்ப என்ன வரணும் when வரணும் ஓகே இப்படியும் கேட்கலாம் இல்ல அந்த டைம் மென்ஷன் பண்ணியும் கேட்கலாம் இல்ல டே மந்த் இயர் அப்படியும் கேட்கலாம் ஓகே அப்படி கேட்கும் போதெல்லாம் நம்ம when யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க this is the hospital dash போட்டு I was born அப்படின்னா நமக்கு சொல்லுவோம்ல நான் எங்க பிறந்தேன்னு தெரியுமா நான் இந்த ஹாஸ்பிடல்ல தான் பிறந்தேன் ஓகே எப்படி நான் இந்த ஹாஸ்பிடல்ல தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றது ஓகே அப்போ பாருங்க this is the hospital அப்படின்னா ஹாஸ்பிடல் அப்படின்னா ஒரு இடத்தை தான் மென்ஷன் பண்ணுது தானே அப்ப அந்த ஹாஸ்பிடல் இடத்தை மென்ஷன் பண்ணுது அப்ப இங்க என்ன வரணும் who whose whom which that when where where தானே ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்றது அப்ப இங்க என்ன வரணும் where ஒரு பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அங்க என்ன வரணும் where வரணும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க this is the house அடுத்து டேஷ் போட்டு I bought last year நம்ம சொல்லுவோம்ல நான் போன வருஷம் வாங்கின வீடு வந்து இந்த வீடு தான் அப்படின்னு சொல்றது ஓகே இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும் இல்ல பாருங்க this is the house this is the house houseன்னு வந்தாலே ஒரு இடத்தை மென்ஷன் பண்றது தானே இந்த house பார்க் பஸ் ஸ்டாண்ட் at the school இப்படி இதெல்லாமே என்னது ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது அப்போ என்ன வரணும் where வரணும் ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் ஒரு பிளேஸ மென்ஷன் பண்ணி பேசினா என்ன வரணும் where வரணும் ஆனா இங்க பாருங்க நான் இந்த house இந்த வீட்டை வந்து வாங்குறேன் ஓகே ஒண்ணு நம்ம வாங்குறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க என்ன போடணும்னா which இல்லனா that ஓகே ஒண்ணு நம்ம வாங்குறோம் அந்த அர்த்தத்துல இருந்துன்னா அங்க அது பொருளுக்கு சமம் ஓகே ஒண்ணு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது என்னது ஒரு பொருளுக்கு சமம் அப்ப அந்த பொருள் வந்துச்சுன்னா which இல்லனா that வரும் அப்ப இங்க அந்த வீட்டை வாங்குறதுக்கு வாங்கினேன் ஓகே அந்த வீட்டை வாங்குனதுக்கு சமம் அப்படின்னா அது என்ன வரணும் which இல்லனா that
ஓகே, ஒன்ன நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது பொருளுக்கு சமம். சோ அந்த இடத்துல which இல்லனா that வரும். இது இந்த வீட்ல நான் வாழ்றேன், இந்த வீட்ல வசிக்கிறேன் அப்படி அந்த அர்த்தத்துல வந்துனா நம்ம என்ன போடணும்? where போடணும். ஓகே, அங்க நம்ம which இல்லனா that போடக்கூடாது. அந்த வீட்ல நம்ம வாழ்றோம் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க where போடணும். அப்போ அது பிளேஸ் மென்ஷன் பண்ணும். இது ஒன்ன நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு பொருளுக்கு சமம், ஒரு பொருளை வாங்குறதாட்டு அர்த்தம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.